செய்தியை பார்க்கிறோம். இன்று பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பெய்யக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய இடங்களை தற்போது வானிலை மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் 9 மாவட்டங்களுக்கான ஆரஞ்சு அலர்ட் என்பதை பார்க்கிறோம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டிட்வா புயல் எதிரொலியால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் அதிக அளவிலான மழைப்பொழிவு பதிவாக இருக்கக்கூடிய நிலையில் அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் 32 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்று திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மற்ற 9 மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டு கடற்கரை பகுதியில் இருந்து 20 முதல் 50 கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்குள்ளேயே டிட்வா புயல் தொடர்ந்து பயணித்து வருவதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதனால் டிட்வா புயல் என்பது இனி நிலப்பரப்பிற்குள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும் அது கடற்பரப்பிலேயே வலுவிழைந்து படிப்படியாக குறையும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது மாவட்டங்களுக்கான ஆரஞ்சு அலர்ட் என்பதை வானிலை மையம் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, இப்போ ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கு. புயல் வலுவிழந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் பிரதீப் ஜான் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது வானிலை மையமும் அதனுடைய பாதை எப்படி இருக்கும், பயணம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த புயல் குறித்து? காயத்ரி, குறிப்பாக இந்த டிட்வா புயலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்னையில் காலை முதல் ஒரு லேசான ஒரு சாரல் மழை இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் நேற்று மாலை முதல் அவ்வப்போது விட்டு மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு பெரிதாக மழை இல்லை, லேசான மழை தான் இருந்தது. இன்று காலை முதல் ஒரு சாரல் மழையும் விட்டு பெய்து வருகிறது. காற்றின் வேகம் இயல்பாகவே இருக்கு, காற்றோடைய தாக்கம் எதுவும் இல்லை. குறிப்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்ல டிட்வா புயல் வலுவிழந்து விட்டதாகவும் வங்கக்கடல்ல நகரக்கூடிய டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து மேகக்கூட்டங்கள் எதுவுமின்றி வெற்று சுழலாக டிட்வா புயல் மாறிவிட்டது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காரு. இதன் காரணமா இப்ப சென்னையிலிருந்து தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருக்கிறது. இன்று மாலை இந்த புயலுடைய சுழற்சியால் மேகக்கூட்டங்கள் மீண்டும் உருவாக வாய்ப்பு இருக்கு. இன்று மாலை சென்னை அது அடையக்கூடும். அந்த சூழல்ல அந்த மேகக்கூட்டங்களுக்கு ஏற்ற வகையில மழையோடைய தாக்கம் சென்னையில இருக்கும்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சூழல்ல சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினத்திற்கான மழை எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கடலூர், நாகை, மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேலும் மஞ்சள் நிற எச்சரிக்கை எல்லோ அலர்ட் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் இந்த கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் என்பது தொடர்ந்து கடந்த 3 நாட்களாகவே நிலவி வருகிறது. சென்னையிலும் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் என்பது தொடர்ந்து நிலவி வருகிறது. தொடர்ந்து இந்த கடற்கரை பகுதிகள் என்பது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட தற்போது இன்று மாலை சென்னையை அடையக்கூடிய டிட்வா புயல் சென்னையை நோக்கி வரும். அப்போது அந்த மேகக்கூட்டங்களுடைய அடர்த்தியை வைத்து இங்கு மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி சென்னையில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்ற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. காயத்ரி, நன்றி தமிழரசி விவரங்களுக்காக.